நான் வெளிய மழையா? மழைதே. நீ எங்க இருக்க? தாட பாத்த என் மீன் குழம்பு வாசனை புடிச்சு வந்துட்டியோன்னு நினைச்சேன். உட்காரியா? ஓஹோ, சாப்பிடுறியா? ஆமா, மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏழப்பட்ட வீடுன்னு எதுவும் பாக்காம ஒரு வாய் சாப்பிடியா? யோ, உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயிற்று வலிக்கும். அதுக்குதான் பயமா இருக்கு. 4 மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா? என்ன பிள்ளை பெரிய தொந்தரவா போச்சு. நான் இதெல்லாம் சாப்பிடறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். ஒரு ரூபா கொண்டா. மீனெல்லாம் அதிகம் வைக்காத. ஒண்ணு கொண்டா மீன். நின்றுகிட்டு எப்படி சோத்த போடுவேன், உட்காந்துக்கிட்டு போடு. போதும் போதும், அப்படித்தான். அதுக்கு மேல வேணும். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. அடு, நான் எனக்காக சாப்பிடுறேன். உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது, அதுக்காக சாப்பிடுற. போடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு, இன்னும் பசி சாப்பிட்டா. உண்மையிலேயே சொல்றேன், உன் கை பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வரும். எனக்கு கண்ட தண்ணி வந்துருங்கிறதுக்காக 4 மிளகா கிள்ளி போடுவா. நீ சரிக்கு சமமா போட்டிருக்க. அப்படிதான். உப்பு புளி மிளகா சரிதான், சரியா தான். அள்ளி போடு. நல்லா எப்படி பாக்குறவா?